ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு தான் வைப்பாங்க. சாம்பாருமே வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பாவக்காவை நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. சாம்பாரில் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாவக்காவை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும், அந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக. இன்னொரு பேனை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சைட்லேயே இந்த பாவக்காயும் நான் தனியாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன தக்காளி தான். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு தக்காளி ஆட் பண்ணிடக்கூடாது வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே. அதன் பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் நல்லா இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஈவனாக நமக்கு வதங்கி வந்துடும். அதன் பிறகு நம்ம ஒரு பேனில் பாவக்காய் தனியாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த பாவக்காய், தக்காளி, வெங்காயம், இந்த எண்ணெய்லாம் பாவக்காயில் நல்லா அப்சர்வ் ஆகும்போது கசப்பு தன்மையை நமக்கு எடுக்கும். இது பாவக்காய் சாம்பாருங்கிறதால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எப்பயும் சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி கண்டிப்பாக சேர்க்கணும் தான். புளியும் நான் கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேக போட்டு அதுவுமே கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதன் பிறகு தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூள், உப்பு, பாவக்காய் எல்லாமே நல்லா நமக்கு வதங்கி வந்துடும் சேர்ந்து. இந்த மாதிரி நல்லா கலவையான பிறகு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்துக்கலாம். இந்த பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இருக்கிற இந்த கலவையில் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பருப்பு, பாவக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அதன் பிறகு நம்ம எத்தனை பேருக்கு இந்த சாம்பார் வைக்கிறோம், 2 பேரா 3 பேரா, அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸு புளி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாவக்காவை ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்படி 5 மினிட்ஸ் கொதிக்கும் போது இன்னும் பாவக்காய் நல்லா வெந்து வந்துக்கும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த புளி கரைசலை இந்த பருப்பு, பாவக்காய் இதெல்லாம் வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, இது கூட சேர்க்கணும். புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அதை கரைச்சி இது கூட சேர்த்துட்டு புளி சேர்த்த பிறகு ஒரு 5 மினிட்ஸு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ சுவையான பாவக்காய் சாம்பார் ரெடி. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருமே விருப்பமாக நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.